பராசக்தி தடைகளை தாண்டி சொன்ன தேதியில் சிங்கிளாக திரைக்கு வந்த நிலையில் ரசிகர்களின் ஏகோபித்த வரவேற்பை பெற்றுள்ளது. சென்னை சத்யம் திரையரங்கில் பராசக்தி படம் பார்த்த சிவகார்த்திகேயன் இந்த திரைப்படம் அமரனை விட ஒரு படி மேல் உள்ளது என்று மதுரையில் இருந்து ரசிகர்கள் சொன்னதாக தெரிவித்தார். எனக்கு வந்திருக்கிறது மதுரையில இருந்து வந்திருக்கு. எனக்கு இது இப்போ கூட மெசேஜ் இருக்கு, நான் உங்களுக்கு அப்படியே படிச்சிருவா. சார், இட் இஸ் பிகர் தென் அமரன் சார் அப்படின்னு போட்டு ஒரு 3 ஹார்ட் 3 ஃபயர் போட்டிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்க ரெஸ்பான்ஸ் எனக்கு. தேங்க்யூ. பட் இன்னும் இப்போதான் மக்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படம் எல்லாருக்கும் போய் சேரணும்னு ஒரு நல்ல இன்டென்ஷனோட எடுக்கப்பட்ட படம். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன். படம் பார்த்துவிட்டு வந்த நடிகர் அஜித்குமாரின் மனைவி ஷாலினியை செய்தியாளர்கள் சூழ்ந்து கொண்ட நிலையில் பராசக்தி படம் நன்றாக இருப்பதாக கூறி சென்றார். ஸ்ரீலீலா படம் குறித்து ரசிகர்கள்தான் கருத்து சொல்ல வேண்டும் என்று கூறினார். ஜனநாயகன் குறித்தும் கேட்டதற்கு நன்றி என கூறி நகர்ந்தார். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? I'm very happy, very good response. மேம், இந்த படத்தோட இன்னொரு படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது, ஜனநாயகன் ஃபிலிம். ஸோ நீங்கள் அதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தீங்களா? ஸோ இப்போ ரிலீஸ் ஆகலை அப்படின்றப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இப்போ? காசி திரையரங்கில் படம் பார்க்க வந்திருந்த ரவிமோகன் படத்தில் எதிர்மறை கதாபாத்திரத்தை நான் ரசித்து செய்ததாகவும் ரசிகர்களும் ரசிக்கிறார்கள் என்று நினைக்கும் போது மகிழ்ச்சியாக உள்ளது என்றார். நெகட்டிவ் ரோல் எனக்கு நான் ரசிச்சு தான் பண்ணேன். அதே மாதிரி ஆடியன்ஸும் அதை ரசிக்கிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அதான் வில்லன் ரோலை நல்லா தான் ரசிக்கிறாங்க. ரவிமோகனுடன் படம் பார்க்க வந்திருந்த ஹெனிசா படத்தில் ரவிமோகன் மட்டும்தான் தெரிந்தார் என்றும் அவர்தான் நம்பர் 1 என்றும் கூறினார். அவராலதான் மூவி ஓடும். ஆக்சுவலி வேற யாரும் என் கண்ணுக்கு வேற யாரும் தெரியல. பட் அவரு ஒரு 6 months இந்த ரோலுக்காக ஒர்க் ஹார்ட் பண்ணதை நான் பார்த்தேன். அண்ட் இப்போ மூவி பார்க்கும்போது இட் லுக்ஸ் லைக் அவருக்காக தான் இந்த மூவி பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. அதுதான் சொல்றேனே, அவர் என்ன பண்ணா என்ன, எவர் கிரீன் எவர் பெஸ்ட். அவர் தான் நம்பர் 1 இந்த மூவில. இந்த நிலையில் திரையரங்கு உரிமையாளர்கள் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் கூறும்போது, தமிழகம் முழுவதும் பராசக்தி முதல் நாளில் 550 திரையரங்குகளில் திரையிடப்பட்டிருந்தது என்றும் ரசிகர்கள் படம் நன்றாக இருப்பதாக கூறுவதாகவும், ஜனநாயகன் திரைக்கு வராததாலும் நாளை முதல் 700 திரையரங்குகளில் பராசக்தி படம் திரையிடப்பட உள்ளதாகவும், பொங்கல் தினத்தன்று இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தார். இந்த பொங்கல் சிவகார்த்திகேயனுக்கு ஜாக்பாட் பொங்கல் என்றும் மகிழ்ச்சி தெரிவித்தார். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் யுவராஜ், மகேந்திரன் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.